ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் முதல் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 5வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்காக இந்த சபைக்காக வேண்டுதல் செய்தார்? ஆண்டவர் சபைகளில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? தேவன் சபைகளில் எதிர்பார்க்கும் காரியங்கள் எப்படிப்பட்டவைகள்? எவைகள் சபைகளுக்கு தேவை? இக்காலங்களில் தேவன் எவைகளை சபைக்கு கொடுக்கும்படி ஆசைப்படுகிறார் என்பதை குறித்து கடந்த 2 இரவுகளில் நாம் கவனித்தோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். 9ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் என்று சொல்லுகிறார். திருச்சபை முதலாவதாக தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம் அல்லது சித்தம். எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படுவதும் கிறிஸ்துவேசுவை குறித்த அறிவை அடைவதும் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதத்தை நாம் வாசித்தாலும், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உபதேசத்தை கடந்த இரவில் நாம் கவனித்தோம். மறுபடியும் அஸ்திபாரத்தை நாம் இடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். சபை மறுபடியும் அஸ்திபாரம் இடுகிற சபையாக இருக்கக்கூடாது. ஞானஸ்நானத்திற்கு அடுத்த உபதேசம், மனம் திரும்புதலுக்கு அடுத்த உபதேசம், பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதலை குறித்த உபதேசம் என்பவைகளாகிய இந்த அஸ்திபாரங்களை மறுபடியும் நாம் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக என்று வேதத்திலே வாசிக்கும். ஒரு மனிதன் பூரணத்தினுடைய முதல் படி என்ன? நேற்று கவனித்தோம். ஒரு மனிதனுடைய பூரணத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பூரணத்தின் முதல் படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுதல் என்பதாகும். உலகத்திலே நாம் இருக்கையில் நம்முடைய சுய சித்தம் செய்து வந்தோம். பாவத்தில் நாம் இருக்கையில் நம்முடைய சுய சித்தத்தை விரும்பி நடைமுறைப்படுத்தி வந்தோம். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கென்று தன்னை அர்ப்பணித்து விடுகிறானோ, அந்த நிமிடம் முதல் அவன் சுய சித்தத்தை விட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவன் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் அவன் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். 2, அவன் தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய வேண்டும். 3, தேவனுடைய சித்தத்தை அவன் உணர வேண்டும். தேவனுடைய சித்தத்தில் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்று நாம் படித்தோம். எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் அல்லது பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்தார்கள்? தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்தார்கள்? தேவனுடைய சித்தத்தை சபை அக்காலங்களில் எப்படி அறிந்தது என்று கவனித்தால், நேற்றைக்கு நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறான். அல்லேலூயா. அவன் ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறார். இது ஒன்று.
அதை எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே நாம் படித்தோம். கொலோசியர் 4:12 கொலோசியர் 4 அதிகாரம் 12ஆம் வாக்கியத்திலே படிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் என்ன செய்கிறார்? போராடுகிறார். எதற்கு? தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிவதற்கு. ஜெபம் ஒரு மனிதனை தேவனுடைய சித்தத்தை அறிய பண்ணும். ஜெபம் ஒரு மனிதனை தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய பண்ணும். ஜெபம் ஒரு மனிதனை தேவ சித்தத்தை உணர பண்ணும். எவைகள் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை இந்த இரவில் ஒரு கணம் சிந்தித்து இன்றைய செய்திக்கு நேராய் கடந்து போக போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னதான் நம் அடுத்த பகுதிக்கு சென்றாலும் நேற்று சொல்ல வேண்டிய ஒரு சில காரியங்களை இன்று இரவிலே சொல்லிவிட்டுத்தான் இன்றைய செய்தி ஆரம்பமாகும். இன்று எப்பொழுது நாம் முடிக்க நமக்கு நேரம் வருகிறதோ அப்பொழுது இன்முகத்தோடு முடித்துவிட்டு நாம் வலது ஓரமாய் சென்று ஒதுங்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். சாப்பிடுற கண்களை மூடுங்கள், ஜெபம் பண்ணலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் சகல நன்மைகளுக்கும் காரணராய் இருக்கிறவரும் ஆகிய எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய விலையேற பெற்ற கிருபைக்கு முன்பு இந்த இரவில் நாங்கள் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று. நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று தெரியாதிருக்கிற நேரங்களில் எங்களுக்காக பேசுகிறவரும் எங்களை கொண்டு பேசுகிறவருமாயிருக்கிறவர் நீ. இந்த ராத்திரி எங்களுக்காகவும் பேச வேண்டும், எங்களை கொண்டும் பேசணும். எங்கள் கேள்விகளுக்கு விடை தர பேசணும். எங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாக பேசணும். எங்கள் ஆத்துமாவின் ஐயங்கள் தீர பேசணும். நாங்கள் பூமியில் சந்திக்கிற எங்கள் பிரச்சனைகளுக்கு விடுதலை உண்டாக பேசணும். இன்றைக்கு இரவு நேரத்தில் இந்த செய்தியை தூரத்தில், சமீபத்தில், மைதானத்தில், ஆண்டவரே, இந்த நேரலையில் பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உம்முடைய விலையேற பெற்ற கிருபையை எங்கள் மேல் விளங்க பண்ணும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கும். இந்த இரவிலே கர்த்தர் எங்களோடு பேசும். அப்பிரயோஜனமான மனிதன் என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்பாக அல்லேலூயா. ஒருமுறை கூட அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் அல்லேலூயா. நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய சிந்தனையை சற்று நிமிடங்கள் கூட தொடர்வது நமக்கு தேவையாய் இருக்கு. ஏன் அப்படின்னா, இக்காலங்களில் மனிதர்கள் சுய சித்தத்திற்கு சாய்ந்து போகிற ஒரு பெரிய சூழல் சபைகளுக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். உலகத்திற்குள்ளே சபை இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இக்காலகட்டங்களில் சபைகளுக்குள் உலகம் ஊடுருவிக் கொண்டிருக்கும் நாட்களாக இருக்கிறபடியினால் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கான ஒரு முயற்சி, ஒரு பிரயாசம் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு மிக தேவையாய் இருக்கிறது. ஒன்று நாம் இங்கே கவனித்தோம். 9ஆம் வசனத்தில், கொலோசியர் 9ஆம் அதிகாரத்தில் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். இடைவிடாத ஜெபம். அந்த வார்த்தையை எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. இடைவிடாத ஜெபம். ஒருமுறை கூட சொல்லுங்க, இடைவிடாத ஜெபம். எதற்காக? தேவனுடைய சித்தத்தை அறிவதற்காக. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபஜீவியம் தேவைப்படுகிறது? நம்முடைய சபைகளை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு நாட்களும் ஜெபத்திற்கு நம்முடைய சபைகள் அதிக கவனங்களை எடுக்கிறது. பூரண சுவிசேஷ நம்முடைய பெந்தேகோஸ்தே சபைகளை அடிப்படையாக வைக்கும் பொழுது
வேத வசனத்திற்கும் ஜெபத்திற்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய சபைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான ஜெபங்களுக்கு சபைகள் கவனம் செலுத்தும். அதற்கு காரணம், ஒரு மனிதன் தேவனுடைய சித்தம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இடைவிடாத ஜெபமும் எப்பொழுதும் அவனுடைய வாழ்வின் ஜெபமும் அவனுக்கு அவசியமாய் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு அவர் ஜெபிக்க முன்வருகிறார் என்று சொன்னால் நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், தெய்வ ஜனங்களாய் இருக்கிற நமக்கு அது எத்தனை அவசியம் என்று. தேவ கிருபையில் தனது ஜீவிதத்தை ஆரம்பித்த பவுல் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து உன்னதமானவருடைய சித்தத்தை நாம் அல்லது கொலோசைய சபை அறிவதற்கு அவர் தேவ சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நமது குடும்பங்களில் தேவனுடைய சித்தம் வெளிப்படுவதை, நம்முடைய குடும்பங்கள் தேவ சித்தத்தை செய்வதை, நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய சித்தம் பரிபூரணப்படுவதை என்னுடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் விரும்பினால் இன்றைக்கு ராத்திரி முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம், நம்முடைய ஜெப ஜீவியம் சரிபார்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எங்கே ஜெபம் இல்லையோ அங்க மாம்சம் தலை உயர்த்திவிடும். எங்கே ஜெப ஜீவியம் இல்லையோ அங்க சுயம் தலை உயர்த்திவிடும். ஜெபிக்கிறவனிடத்தில் சுயத்தை பார்க்க முடியாது, சுயத்தை பார்க்கிறவனிடத்தில் ஜெபத்தை பார்க்க முடியாது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்காக, சபை அறிவதற்காக ஜெப வாழ்க்கையை தனது ஆயுதமாய் கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த இரவில் இவைகளெல்லாம் நமக்கு அடிப்படையானவைகள் தான். ஆனால் இக்காலங்களில் வேலைப்பளுக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வேகமாய் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். துரிதமான வாழ்க்கை பயணங்கள், பலதரப்பட்ட தேவைகளும் சூழல்களும் மனிதனுக்கு நெருங்க ஜெப ஜீவியங்கள் என்பது மனிதனுக்கு வர 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 குறைந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இன்றைக்கு சபைகளை எடுத்து பாருங்கள், ஜெபங்களுக்கு நபர்கள் குறையும், ஆராதனைக்கு மக்கள் அதிகம். ஞாயிற்றுக்கிழமைகளை கவனித்தால் சபை நிரம்பி வழிகிறது. உபவாச ஜெபங்களில் காலம் சென்று போன சிலர் அமர்ந்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா விசுவாசிகளும் வந்து ஆமீன் ஆராதனைக்காக எல்லா இடங்களையும் நிரப்புகிறார்கள். இக்காலங்களில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. கடந்த நாட்களில் தோத்திரம் ஒரு போதகர் முகாம் ஒன்றிலே கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராதனையும் போதகரும் நடத்தப்படும் ஆராதனைகளும் என்று சொல்லுகிற நிலையில் வகுப்படுத்திக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பாஸ்டரை பார்த்து கேட்டேன், பாஸ்டரையா, உங்க சபையில் எப்பொழுதெல்லாம் ஆராதனை வைத்திருக்கிறீர்கள்? அவர் அழகாய் சொன்னார், மாதம் ஒரு முறை உபவாச ஜெபம், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பரிசுத்த ஆராதனை, அதற்கு பின் தேவை உள்ளவர்களுக்காக இல்லங்களில் ஜெபம். நான் சொன்ன இடைப்பட்ட எந்த ஜெபங்களும் வேதபாடமோ வேறு எந்த பகுதிகளும் இல்லையா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், பாஸ்டர், இப்பொழுதெல்லாம் ஜெபங்கள், ஜனங்கள் ஜெபங்களுக்கு என்ன செய்வதில்லை, வருவதில்லை. சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை உடைய சபையில் எத்தனை பேர் கூடி வருகிறார்கள்? 180ற்கு மேல் மக்கள் கூடி வருகிறார்கள். 150ற்கு மேல் மக்கள் கூடி வருகிற ஒரு சபையில் ஒரு வேதபாட வகுப்பு இல்லை, வாராந்தரம் ஒரு உபவாச ஜெபம் இல்லை. காரணம், அவர் சொன்னார், இப்பொழுது ஜெபம் யாருக்கும் வேண்டாம் பாஸ்டர் என்று என் முகத்தை பார்த்து சிரித்த முகத்துடன் சொன்னார். மக்கள் இப்பொழுது மிகவும் நன்றாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இப்பொழுது ஜெபம் தேவைப்படவில்லை. அதுக்கு மேல நம்ம வச்சோம்னா அவர்கள் அதை சிரமமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆராதனைக்காக மட்டும் ஆலயம் திறக்கப்படுகிற எத்தனையோ அவல நிலை சபைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சபை தெய்வ சித்தம் அறியணும்னா சபை ஜெபிக்க கவனம் செலுத்தும். ஒரு தேவ ஊழியன் தேவனுடைய சித்தம் அறிய வேண்டுமானால் அந்த தேவ ஊழியர் ஜெபத்திற்கு கவனம் செலுத்தணும். ஒரு விசுவாச குடும்பம் தெய்வ சித்தம் அறிய வேண்டுமானால் அல்லது தேவ சித்தம் அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டுமானால் ஜெபத்திற்கு அதிக நேரம் செலவழிக்கணும். எந்த சபையில்
அதிக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ அந்த சபை தேவனுடைய சித்தத்தை அறிய ஆசைப்படுகிறது என்ற அர்த்தம். இந்த வார்த்தைகளை ஒத்துக்கொள்கிறவர்களும் புரிந்து கொண்டவர்களும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நம்முடைய வட்டத்திற்குட்பட்ட அனைத்து சபைகளுக்கும் கிறிஸ்துவில் சகோதரனாக சொல்லுகிற ஒரு ஆலோசனை, எந்த அளவிற்கு நம்முடைய சபைகளில் ஜெபங்கள் அதிகரிக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஜெபங்களை அதிகரித்தால் நம்முடைய சபையில் தேவனுடைய சித்தம் வெளிப்படுவதை பார்க்க முடியும். ஆமா, நம்முடைய சபைகளில் எந்த அளவிற்கு ஜெபங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் சொல்லுகிறேன். மற்றவர்கள் எப்படி என்று எனக்கு சொல்ல தெரியாது, சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுவேன், தேவனுடைய சித்தம் அறிய ஆசைப்படுகிறவர்கள் இந்த ராத்திரியிலும் மறுபடியும் சொல்லுகிறேன், இன்னும் ஜெபிக்க திட்டமிடுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபையை தருவாராக. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபைகளில் நடைபெறுகிற எந்த ஜெபங்களையும் அலட்சியப்படுத்தி விடாது. சபையில் நடைபெறுகிற ஜெபங்கள் அலட்சியப்படத்தக்கவைகள் அல்ல, படுத்தப்படத்தக்கவைகள் அல்ல. எப்பொழுதெல்லாம் சபை ஜெபிக்க திட்டமிடுகிறதோ அங்கெல்லாம் தேவன் தன்னுடைய சித்தத்தை அளவில்லாமல் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த வருடங்களில் நம்முடைய சபைகளில் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஆமென் ஊற்றுவாராக. நம்முடைய சபைகளின் மேல் ஒரு ஜெபிக்கிற பிரசன்னத்தை கர்த்தர் மூட பண்ணுவாராக. இன்று ராத்திரி என்னுடைய சத்தத்தை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கட்டும் என்று நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்பர் 2, தேவனுடைய சித்தம். நன்றாக கவனிங்கள். தேவனுடைய சித்தம் பகுத்தறியப்பட வேண்டும். தேவனுடைய சித்தம் அறிவதற்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வாக்கியம், ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வாக்கியம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே 2ஆம் வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை முடிந்த மட்டும் திறந்து வைத்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். 2ஆம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய நன்மை. நம்பர் 2, தேவனுடைய பிரியம். நம்பர் 3, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். ஒரு சபை அறிய வேண்டிய 3 காரியம். 1, தேவனுடைய நன்மை. 2, தேவனுடைய பிரியம். 3, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும்? அதே வசனம் சொல்லுகிறது மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மனதளவில் ஏற்படுகிற ஒரு மறுரூபத்தை குறித்து பேசுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த இடத்தில் நீங்க 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, சரீரம் ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். அதை ஒரு ஆராதனை என்று சொல்லுகிறார். 2ஆம் பகுதியிலே அவர் சொல்லுகிறார் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக? 1ஆம் வசனம் சொல்லுகிற சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும் நிலை, 2ஆம் வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிற பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத நிலை அல்லது வேறுபட்ட ஜீவிதம், 2ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிற மனம் புதிதாகிறதினால் உண்டாகிற மறுரூபம் அல்லது மனதளவில் மாற்றம். இந்த 3 வார்த்தைகளும் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது?
தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிவதற்காக. ஒரு அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அநேகருக்கு வெளிப்படுகிறது. ஆனால் அநேகரால் பகுத்தறிய முடியவில்லை. காரணம் என்ன? சபையிலே தேவனுடைய சித்தம் தேவ ஊழியர்களை கொண்டு ஒவ்வொரு நாளிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. கன்வென்ஷன் கூட்டங்களிலே தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சித்தம் பலவாறாக தேசத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அநேகரால் தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? சுய ஜீவிதம், தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இன்னும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 1ஆம் வாக்கியத்திலே சொல்லப்படுகிற நம்முடைய சரீரத்தை தெய்வத்திற்கு ஒப்புக் கொடுக்கிற அந்த நிலை ஒரு மனிதனுக்கு வரவில்லை என்றால் ஒரு நாளும் அவனால் தேவ சித்தத்தை பகுத்தறிய முடியாது. அதற்கு பிரயாசப்படுவதை விட பிரயாசப்படாமல் இருப்பது நல்லது. தன்னுடைய வாழ்க்கையை தெய்வத்திற்கு ஒப்புக் கொடுக்காத ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை அறிய ஆசைப்படுவான் என்றால் இல்லாத ஒன்றை தேடித் திரிகிறவனுக்கு சமம். காரணம், தன்னுடைய ஜீவிதத்தை தெய்வத்திற்கு ஒப்புக் கொடுக்காத ஒருவனிடத்தில் தேவன் தன்னுடைய சித்தத்தை ஒரு நாளும் அவர் வெளிப்படுத்த மாட்டார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, குரங்குக்கு கையில பூமாலைய கொடுக்கப்படாது. குரங்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கு கையில கொடுக்க நிக்க. பன்றிக்கு முன் முத்தை போடக்கூடாது. இது யாருடைய ஸ்லோகம்? இது யாருடைய வார்த்தை? தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. நல்லா கவனிக்கணும். பன்றிக்கு முன்னே என்ன போடப்படாது? முத்து போடப்படாது. அதே போல தன்னுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தை தெய்வத்திற்கு அர்ப்பணிக்காத ஒரு மனுஷனிடத்தில் தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய சித்தத்தை சொல்லவே மாட்டார். காரணம் என்ன? அவன் தனக்கென்று தன்னை அர்ப்பணித்தவன் அல்ல, வசனத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவன் அல்ல. அதே நேரத்தில் இந்த ராத்திரி பொழுதிலே சொல்லுகிறேன், உங்களில் ஒருவர் தன்னுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை தெய்வத்திற்கு அர்ப்பணித்தவரானால் இன்று இரவு சொல்லுகிறேன், உங்களால் தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிய முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒப்புக் கொடுத்தல், 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தல் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்திருப்பார்களே ஆனால் இன்று இரவில் சொல்லுகிறேன், தேவன் தன்னுடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிகிற கிருபையை அவர்களுக்கு கொடுப்பார். இந்த ராத்திரியிலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு அளவில்லாமல் தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்புக் கொடுத்தார். அவர் ஒப்புக் கொடுத்ததினால் நமக்கு கிடைப்பது ரட்சிப்பு. நாம் ஒப்புக் கொடுப்பதினால் நமக்கு கிடைப்பது தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தேசத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் ஜனங்கள், இந்த வார்த்தைகளை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஆமீன். ஒரு மனிதன் தேவனுடைய சித்தம் அறிய வேண்டுமானால் அவன் தன்னுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஆண்டவருக்கு பூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறவனா இருக்கான். அதனாலதான் ஒவ்வொரு செய்திகளிலும், ஒவ்வொரு ஆராதனைகளிலும், ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டங்களிலும் நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று பரிசுத்தவான்கள் மூலமாய் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி ஒப்புக் கொடுப்பதினால் போதகர்களுக்கு அல்ல பலன், ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்கு தான் பலன். ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்தை பரிபூரணமாய் அறிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய சபைகளை பொறுத்த மட்டில் உலகத்திற்கொத்த வேஷத்திற்கு ஒத்து போவதில்லை. அதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் அநேக நேரங்களில் வேறுபட்ட வாழ்க்கைக்கு நம்முடைய சபை முக்கியத்துவம் கொடுக்கிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா? வேறுபட்ட வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இராது என்று சொல்லுகிறார். வேறுபட்ட வாழ்க்கை. இந்த இடத்திலே ரோமர் 12:1 படிக்கும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்படுகிறது.
வேஷம் தெரியாம். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஜீவிதத்தில் உலகத்தை விட்டு வேறுபட்ட ஒரு ஜீவிதம், சமுதாயத்தை விட்டு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது, குன்றுகளில் நின்று உன்னை பார்க்கிறேன், என் ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசம் பண்ணுகிற ஜனங்கள் என்று சொல்லுகிறார். உலகத்தோடு கலந்த ஒரு வாழ்க்கை அல்ல ஆத்மீகம். எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறார்கள், நானும் இப்படித்தான் இருக்கிறேன். எல்லாரும் இப்படித்தான் பேசுகிறார்கள், நானும் இப்படித்தான் பேசுகிறேன் என்பதல்ல. அவர்கள் எல்லாரை விட நம்முடைய நீதி ஆமீன் அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தவர்களின் நீதியை விட சீஷர்களின் நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமாய் இருக்கணும். உலகம் அதை செய்யலாம், மற்றவர்கள் அதை செய்யலாம், நாம் அதை செய்யக்கூடாது. காரணம், உலகத்துக்கொத்த வேஷம் தரித்த ஒருவனால் உலகத்தின் ஆடம்பரத்தின் மேல், உலகத்தின் சிற்றின்பங்கள் மேல், உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்க விரும்புகிற ஒருவனின் மேல் தேவனுடைய சித்தம் ஒரு நாளும் பரிபூரணப்படுவது இல்லை. அல்லேலூயா. அவனால் தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை அறிய முடியாது. அதனாலதான் வேறுபட்ட வாழ்க்கை. ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவி என்று சொல்லும் பொழுது 2 வார்த்தைகளை சொல்லுகிறார். பூமியிலும் இம்மையிலும் மறுமையிலும். இம்மைக்குரியவைகளும் மறுமைக்குரியவைகளும். இன்மைக்குரியவர்கள் மனிதனுடைய விருப்பங்கள், மறுமைக்குரியவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்த காரியம். ஒரு மனுஷன் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அவனால் பகுத்தறிய முடிகிறது. கைகளை உயர்த்துவர் அல்லேலூயா. ஆனால் இந்த 2ஆம் வாக்கியத்தின் முதல் பகுதி, இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை தெரியாமை என்று சொல்லுவது அவன் யாரோ ஒருவருடைய கட்டாயத்தின் பேரில் அல்ல. பாருங்க, தோத்தர் தம்பி, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட மாட்டேன்? எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. என் தங்கச்சி, ஏன் இந்த ட்ரெஸ் நீ போட மாட்டேன்? எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. தங்கச்சி, நீ ஏன் இப்படி இந்த பொருளை பயன்படுத்துவதில்லை? எங்க பாஸ்டருக்கு பிடிக்காது. அதல்ல, இது யாரோ ஒருவருடைய கட்டாயத்தின் பேரில் உண்டாகும் மறுரூபம் அல்ல, மனம் புதிதாகிறதினால் உண்டாகிற மறுரூபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாதிருக்கிறது நல்லது. ஆனால் அம்மாவுக்காக அல்ல, அப்பாவுக்காக அல்ல, போதகருக்காக அல்ல, சபைக்காக அல்ல, தன்னுடைய ஜீவிதத்தில் மனம் புதிதாகிறதுனால், அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதலினால் உண்டாகணும். அதற்கு சோதரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒருவன் சோத்திரம், ஒரு ஆவிக்குரிய சபையில் நகையணிந்தவர்களாய் இருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், நம்முடைய திருச்சபையில் அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதில்லையே என்று கேட்டேன். ஆமா பாஸ்டர், அப்படியானால் நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்கள்? எடுக்கிற நேரத்தில் கலத்தி விட்டு எடுத்துவிட்டு மறுபடியும் அணிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அது ஒரு மாய்மாலம் அல்லவா? அது ஒரு மாய்மாலம் அல்லவா? அது மனம் புதிதாகிறதினால் உண்டானது அல்லவே. மாற்றம் ஒரு மனிதனுக்கு உண்டாகுமானால் அது நிரந்தரமாய் உண்டாகணும். அது அப்பனால் உண்டானதோ, அம்மாவினால் உண்டானதோ, பாஸ்டரால் உண்டானதோ அல்ல, என்னுடைய மனதில் தோன்றினதால் உண்டாகணும். அதுதான் பரலோகத்திற்கு விருப்பமான காரியம். அதுதான் தெய்வம் விரும்புகிற மனமாற்றம். அல்லாத பட்சத்தில் கொஞ்ச நாள் கழியும்போ இறங்குனதெல்லாம் மறுபடியும் ஏறும், ஒன்னா ஏறும். ஆரம்பத்தில் கல்யாண வீட்டுக்கு ஏறும், அப்புறம் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு ஏறும், அப்புறம் வீடு காண போகும்போ ஏறும், அப்புறம் பாலுகாய்ப்புக்கு ஏறும், கொஞ்சம் கழிச்சு ரொம்ப பிந்தி கோயிலுக்கு ஏறும். அது வேண்டாம், அது வேண்டாம். நாய் தான் கக்கினதை தின்னும். தெய்வம் எதிர்பார்க்கிற ஒன்று பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தரிக்க வேண்டாம். ஆனால் அந்த மாற்றம், அந்த மறுரூபம் எதனால் உண்டாகணும்? மனதில் ஏற்படுகிற மறுரூபத்தினால்.
ஒரு அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எவருடைய கட்டாயத்தின் பேரில் அல்ல, எவருடைய கட்டாயத்தின் பேரில் அல்ல, நிபந்தனையினால் அல்ல, வசனத்தினால் ஏற்படுகிற மறுரூபத்தினால். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் மட்டுமே பைபிள் என்ன சொல்லுகிறது? பரிபூரணமான தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிய முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். இப்ப ஏற்கனவே ஜெபம் அறிய உதவி செய்யும். ஆமென். வேறுபட்ட ஜீவிதம் பகுத்தறிய உதவி செய்யும். இப்ப மூன்றாம் நிலை என்ன? மூன்றாம் நிலை என்ன? அப்படியே நம்ம கொலோசியர் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் போகணும். கொலோசியர் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் போகணும். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம், மன்னிக்கணும், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம் வரைக்கும் போகணும். அங்கே வாசிக்கிற அதை ஒன்று கூட வாசியம்மா தங்கச்சி. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும், இந்த வார்த்தையை கவனிக்கணும், தேறினவர்களாயும், பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்திலே தேறினவனாயும் இருக்கணும், நிச்சயம் உள்ளவனாய் இருக்கணும்னா சாதாரண ஜெபங்கள் அல்ல, போராட்டத்தின் நடுவிலும் அவன் போராடி ஜெபிக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு வார்த்தை மற்ற எந்த வசனத்திலும் இல்லாத ஒரு வார்த்தை வருகிறது, போராடுகிறான் என்று. போராடுகிறான். அப்ப ஒரு தேவனுடைய சித்தத்தில் ஒரு மனிதன் தேரணும்னா அவன் எதுக்குள்ள வந்து விடுகிறான்? ஒரு போராட்ட களத்துக்குள்ள வந்து விடுகிறான். சாதாரணமான ஒரு ஆத்மீக ஜீவிதம் அல்ல. அல்லேலூயா. சில சொல்றான், பாஸ்டர் அவைக்குரிய வாழ்க்கை ஒரே போராட்டமா இருக்கு. அப்ப தேவ சித்தத்தில் தேறுவதற்கான முயற்சி அது. ஜெபத்துல போராடுகிறேன், ஊழியத்திலே போராட்டத்தை சந்திக்கிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், போராட்டத்தின் நடுவில் ஜெபிக்கிறான், அவன் போராடி ஜெபிக்கிறான். சில குடும்பங்களில் ஆவிக்குரிய வாழ்வுக்கு போராட்டங்கள், ஊழிய களங்களில் போராட்டங்கள், குடும்ப ஜீவிதங்களில் போராட்டங்கள். அந்த போராட்டத்தின் நடுவிலும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? ஜெபத்திலே போராடுகிறார்கள், ஊழியத்திலே போராடுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜீவிதம் என்ன? போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. எதற்கான போராட்டம்? விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கான போராட்டம். அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஜீவிதத்திலே வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு போராடி ஜெபித்து செயல்படுவானால் அவன் தேவனுடைய சித்தத்தில் தேறுகிறவனாயிருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களை கவனிக்கும் பொழுது கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், ஆனால் பிரச்சனை வரக்கூடாது. ஊழியம் செய்ய வேண்டும், யாரும் என்னை உபத்திரவப்படுத்தக்கூடாது. நான் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும், நான் போகிற ஏரியாவில் பிசாசே இருக்கக்கூடாது. பிரச்சனை இல்லாத ஊழியம், எதிர்ப்புகள் இல்லாத ஊழியம் அப்படின்னு நீங்க சீக்கிரமா பஞ்சியை சொருகிட்டு பரலோகத்துக்கு தான் போகணும். இங்க பூமியில் அது இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற சில போராட்டமான சூழல்கள் எதற்கென்று நினைக்கிறீர்கள்? நாம் தேவனுடைய சித்தத்தில் தேறுவதற்காக என்பதை மறந்துவிடக் கூடாது. போராட்டத்தை பார்க்கும் பொழுது நான் போராடுகிறேன் ஜெபத்திலே, போராட்டத்தின் நடுவில் போராடி ஜெபிக்கும் பொழுது நான் தேவனுடைய சித்தத்திலே தேறிக்கொண்டே இருக்கிறேன். போராட்டத்தின் நடுவில் போராடி ஜெபிக்கும் பொழுது நான் தேவனுடைய சித்தத்திலே நிச்சயம் உள்ளவனாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். அப்படியானால் ஒன்று புரிந்து கொள்ளணும், விசுவாச ஜீவிதத்தில் வருகிற போராட்டங்கள்
நம்மை அணைத்து போடுவதற்கல்ல, நம்மை தேவ சித்தத்தில் தேறினவர்களாய் நிறுத்துவதற்காகவே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சொன்னார், இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இந்த ராத்திரியில் இன்னும் தேவ சித்தத்தில் தேறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்திலே தேற விரும்புகிறவர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பத்தில் இருந்தது போல் வேகம் இல்லை, இருந்தாலும் பாராட்டுகிறேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சித்தத்தை தேற விரும்பினால் நிச்சயம் நீங்கள் போராட்டத்தை சந்திக்க வேண்டியது வரும். இப்ப தேற விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். தேவனுடைய சித்தத்தில் தேற விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் தாவீதை யுத்தத்தில் வல்லவனாக மாற்ற நினைத்தார். நாம இருந்தால் ஒரு கராத்தே படிப்பதற்கு அதற்குரிய ஒரு இடத்தில் கொண்டு விட்டிருக்கலாம். குங்ஃபு படிக்கிறதற்கு அதற்குரிய இடத்தில் கொண்டு போய் விட்டிருக்கலாம். ஒரு சிலம்பம் படிப்பதற்கு அதற்குரிய இடத்திலே கொண்டு போய் விட்டிருக்கலாம். வாழ்வீச்சு படிப்பதற்கு அதற்குரிய இடத்திலே கொண்டு போய் விட்டிருக்கலாம். ஆண்டவர் பார்த்தார், இவ்வளவு பீஸ் கட்ட வேண்டாம். சவலுகிட்ட சொன்னார், கிளப்பி விட்டார் சவலை. நம்மளா இருந்தா 5 இடத்துல கிளாஸுக்கு விட்டு மாசம் மாசம் பீஸும் கட்டி இருப்போம். ஆண்டவர் நேர சவலுகிட்ட சொன்னார், விரட்டுடான்னா. ஓடி 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 படிச்சிட்டார். எப்படி படிச்சார்? எவனும் தோற்கடிக்க முடியாத ஒரு வீரனாய் மாறினார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளும் பாடுகளும் எல்லாம் நம்மை பலகீனப்படுத்தவில்லை, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் தேறுகிறவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இது உண்மை என்று சொல்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஊழியத்திலே வந்த பாடுகள், ஊழியத்திலே வந்த கஷ்டங்கள், ஊழியத்திலே வந்த நெருக்கங்கள், ஊழியத்திலே வந்த எதிர்ப்புகள், ஊழியத்திலே வந்த சவால்கள் எல்லாம் நம்மை சோம்பேறிகளாகவோ கோழைகளாகவோ மாற்றவில்லை. தேசத்திலே தலை சிறந்த தேவ மனிதர்களாய் மாற்றியது, பிரசங்கியார்களாய் மாற்றியது. சோதனையில் எப்படி நிற்பது என்பது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவிற்கு மாற்றியதா இல்லையா? அப்படியானால் என்று சொல்லுகிறேன், இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. பாடுகளை வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், தேவ கிருபையை கேளுங்கள், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் அவர் உனக்களித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார். கை தட்டின காசு ஒண்ணுங்க தரவேன். தட்டி பாடுவோம். எண்ணிப்பார், எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். வீழ்ச்சியில் வீழாதென்னை மீட்டவரும் வீடாது சேர்ப்பவரும். சிற்றில வேளையில் சிற்றையினால் என்னை கிட்டி இழுவரோ. சிற்றில வேளையில் சிற்றையினால் என்னை கிட்டி இழுவரும். கனமும் ஜலமும் சுகமும் எனக்கெங்கும் அளிப்பவரும். காப்பார்
என்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேல் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுமா. கலங்காதே மனமே, காத்திடுமா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆர்ப்பரிப்பாக ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை இதுவரையிலும் கிருபையாய் நடத்தின நம்முடைய தேவன் தொடர்ந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அத்தனை கவனம் செலுத்தினார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து பயணிப்பதை விரும்பினார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இப்பொழுது நாம் சந்திக்கிற சில சவால்கள், நாம் சந்திக்கிற சில போராட்டங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தில் நாம் நிச்சயம் உள்ளவர்களாக்குகிறது. தேவனுடைய சித்தத்தில் தேறினவர்களாய் மாற்றுகிறது. அன்று முதல் இன்று வரை நம்மை தோல்வியின் பாதையில் நடத்தவில்லை. தேவன் நம்மை கிருபை மேல் கிருபை நம்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய விசுவாச பிள்ளைகளை ஒன்று தனித்து பேசி பாருங்க. விசுவாசத்தின் ஆரம்ப காலங்களில் நாம் பதறின சில இடங்களில் இன்றைக்கு பதறவில்லையே. ஊழியத்தின் வாழ்க்கையில் நாம் ஆரம்பத்திலே பதறின சில பிரச்சனைகளில் இப்பொழுது நாம் பதறவில்லையே. காரணம் என்ன? கடந்த காலத்தில் வந்த பிரச்சனைகள் நம்மை தேவ சித்தத்தில் தேர பண்ணிற்று. நேற்றைக்கு ராத்திரி சொன்னேன், ஆரம்பத்தில் ஆய் எழுதுறதுக்கு படாத பாடுபட்டோம். ஆய கண்டுபிடிச்சவன் கிடைச்சான்னு அன்னைக்கு கடிச்சே கொண்டு இருப்போம். இன்னைக்கு அது லகுவாகவில்லையா? ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய சித்தத்திலே தேறுவதற்கு உதவியாய் இருப்பது அவன் சந்திக்கிற பாடுகளும் பிரச்சனைகள். ஆகவே சொல்லுகிறேன், இக்காலத்து பாடுகள் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கிருபையை கேளுங்கள், அவர் அதை தருவார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொண்டார்கள்? இனி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இன்றைய படிப்பினைக்கு நேராய் செல்லுவோம். ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் கிருபை தருவாராக. இதை சொல்லிவிட்டு ஒரு கணம் எழும்பி ஒரு பாடல் பாடி அமர்ந்து மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்களை முதலாவது வாசிக்க கேளுங்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிய கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். இந்த பகுதியில் நாம் கவனிக்கும் பொழுது பொதுவா நமக்கு தெரியும், வசனத்தை பேசுவதற்கு தடை வருகிறதானால் நம்ம யாரைத்தான் சந்தேகப்படுவோம்? சாத்தானத்தான் சந்தேகப்படுவோம். பரிச்சங்கம் பண்ணணும்னு நினைச்சேன், இந்த பேப்ப குறுக்கால வந்துட்டான் பார்த்துக்கிடுங்க. நல்லா பேசணும்னு நினைச்சேன், என்ன பேச விடாம பிசாசு தடை பண்ணி விட்டார். வசனம் பேச விடாமல் தடை செய்வது யார்? பிசாசு தான். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, ஆவியானவர் பேச விடாமல் தடை செய்தார். அடுத்த வசனத்தை படிங்க. இதெல்லாம் நமக்கு தேவை. தொடர்ந்து மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், முயற்சி செய்தார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். எப்ப பேசணும்னு நினைக்கிறார், ஆவியானவர் தடை பண்றார். சரி, வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்றான். ஆண்டவர் ஊழியத்துக்கு போக விடல.
இப்ப என்ன தேவை இருக்கிறது? தேவனுடைய சித்தம் அறிய வேண்டிய ஒரு அவசியம் வருதங்க. ஏன்னா பிசாசு தடை பண்ணி இருந்தா போராடி ஜெயிச்சிடலாம். மாந்திரீகம் தடை பண்ணி இருந்தால் உபவாசமாவது போட்டிருக்கலாம். இங்க எனக்கு யார் உதவி செய்கிறாரோ அவரே குறுக்கிடுகிறார். நீங்கள் பேச ஜெபிக்க அறியாது இருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்கு உதவி செய்வார். எப்ப எனக்கு உதவி செய்ய வேண்டியவரே இங்கே என்னை போக விடவில்லை. எனக்கு உதவி செய்ய வேண்டியவரே என்னை பேச விடவில்லை. ஆனா இப்ப எனக்கு ஒரு தேவை. நான் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குட்படுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் தேவனுடைய திட்டத்தை அறிகிற ஒரு கட்டாயத்துக்குட்படுகிறேன். இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சித்தம் ஊழியத்தில் அறிய விரும்புகிறார். தேவனுடைய சித்தம் அறிய ஆசைப்படுகிறார். இங்க போகணும் நினைச்சேன், தடை. அங்க போகணும்னு நினைச்ச முடியல. இப்ப எனக்கு தேவ சித்தம் அறிய வேண்டிய ஒரு தேவை வருது. அவர்கள் தேவனுடைய சித்தம் அறிவதற்கு எதை உதவியாக இருந்தது? 9ஆம் வாக்கியத்தை தகச்சு படிங்க. அங்கே ராத்திரியிலே, அந்த ராத்திரியில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. தொடர்ந்து படிங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு. அவ்வளவுதான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திலே நிச்சயம் உள்ளவர்களாகணும். தேவனுடைய சித்தத்தில் நிச்சயம் உள்ளவர்களுக்கு ஆவதற்கு பவுலுக்கு உதவியாயிருக்கிறது என்ன? அன்று ராத்திரியில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அல்லேலூயா. பிரதர், ஏன் சபை கிருபையில வளரணும்? ஏன் சபையில் தெய்வ வரங்கள் வெளிப்படணும்? ஏன் சபை பரிசுத்த ஆவிக்குரிய வரங்களில் வெளிப்படணும்? சபை தெய்வ சித்தம் அறிய. அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்றேன். இந்த இடத்திலே பவுலுக்குள் தேவ தரிசனங்களை காண்கிற ஆவிக்குரிய வரம் இல்லாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? உன்னை ஊழியத்தில் முடங்கி இருப்பார். இல்லை என்னால் போகக்கூடாத இடத்துக்கு போயிருப்பார். அதான் உண்மை. அப்ப இந்த இடத்தில் அவருக்கு உதவியாக இருப்பது என்ன? தேவனுடைய வரங்கள், தரிசனமுள்ள ஜீவிதம், தேவ தரிசனம், ஆவிக்குரிய வரம், பரிசுத்த ஆவியானவரில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக வரம். அதனாலதான் சபைகளுக்கு சொல்லுவேன், சபை வரங்களுக்கு நேரா நடத்தப்படும். பேதுரு அன்று செய்தார், யோவான் அன்று செய்தார், பவுல் அன்று செய்தார் என்று சொன்னார். இன்று செய்வது யார்? இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், சபை கிருபை வரங்களில் வளரணும். அல்லேலூயா. சபை கிருபை வரங்களில் வளரணும். சபை கிருபை வரங்களில் வளரணும். சபையிலே தரிசனம் உள்ளவர்கள் எழும்பணும். சபையிலே தரிசனம் காண்கிறவர்கள் எழும்பணும். சபையிலே தரிசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் எழும்பணும். சபையிலே தீர்க்க தரிசிகள் எழும்பணும். காலம் கடந்து போனவைகள் அல்ல ஆவிக்குரிய வரங்கள். இன்றைக்கும் தெய்வ சித்தம் அறிவதற்கு சபைக்கு மிகவும் தேவையான ஒன்று தேவ தரிசனமும் அதை கொடுக்கிற ஆவியின் வரங்களும் என்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வளரணும். சபை கிருபையில வளரணும், வரத்துல வளரணும். மோசே ஊழியம் செய்த நாட்களில் பாளையத்தில் இருந்த மோசையோடு இருந்த அநேகர் மேல் தீர்க்க தரிசன ஆவி இறங்குது. அப்போ பேர் குறிக்கப்பட்டதில் 2 பேர் அங்க இல்ல.
மோசேயினிடத்திலே அட் பிரசண்டா இல்ல. அவங்க 2 பேர் எங்க இருக்காங்க? பாளையத்தில் இருக்காங்க. பேர் குறிக்கப்பட்ட எல்லார் மேலும் கிருபை வந்துருச்சு, எல்லார் மேலே வந்துருச்சு. ஆனா அவங்க 2 பேர் எங்க இருந்தாங்க? பாளையத்தில் இருந்தாங்க. யோசுவா ஓடி மோசேட்ட போற, மோசே உம்மிடத்திலே கிட்டி வராத, உம்மிடத்திலே சேராத 2 பேர் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, உடனே நிறுத்தும் அப்படின்னு சொல்லி பேசுறார் யோசுவா. உடனே மோசே யோசுவா பார்த்து சொல்றார், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ? எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ? இஸ்ரவேலில் அனைவரும் தீர்க்க தரிசிகளானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ராத்திரி பொழுதில் இந்த 3வது நாள் கன்வென்ஷன் கூடுகையில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவார்களே ஆனால் அதைவிட பாக்கியம் உலகத்தில் வேறொன்றும் இல்லை. வரங்களில் வளருங்கள், வரங்களில் வளருங்கள். ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு இடத்திற்கு போகிறார், தடை வருகிறது. இன்னொரு இடத்திற்கு போகிறார், தடை வருகிறது. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்த பொழுது ராத்திரி ஜாமத்தில் தரிசனத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன். இந்த இரவிலுடைய வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே, எத்தனை வருடங்கள் தான் மற்றவர்களுடைய வாயை எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள்? இன்றைக்கு ராத்திரியில் தேவ கிருபையில் வளருங்கள். ஆவியானவரோடு அதிக நேரத்தை செலவிடுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். தேவனுடைய ஆவியானவரோடு பல மணி நேரம் செலவிட பழகுங்கள். கிருபை பெற்றவர்களோடு கைகோருங்கள். தேவ கிருபையில் வளருங்கள். ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே அவர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்க இடத்துல நான் இருந்த ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்திருப்பேன். கண்டிப்பா கொடுத்து. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய வரங்களில் வாஞ்சை உண்டாயிருக்கும். தாகமுள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆண்டவரே, பேதுரு இயேசு 12 பேரை வைத்திருந்தார் தன்னோடு. கவனிக்கணும். ஒருவரை பிசாசு வஞ்சித்தான், அவரை விட்டு விடுங்கள். 11 பேர் இருக்கிறார்கள். 11 பேர் இருக்கிறார்கள். 12 பேரையும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அவர்களை கூப்பிட்டு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். சகல அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? 12 பேருக்கும் கொடுக்கப்படுகிறது, சீடர்களுக்கு. ஆனா பேதுரு செய்ததை மற்றவர்கள் செய்யவில்லையே. காரணம் என்ன? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 12 பேருக்கும் கொடுத்தார். அவர் 12 பேருக்கும் கொடுத்தார். 12 பேருக்கும் கொடுக்கப்பட்டது தேவ கிருபை. ஆனா பேதுரு செய்த கிரியை வேற எவரும் செய்யலையே. ஏன்? எல்லாரும் செய்தாங்க, ஆனா பேதுரு செய்ததை செய்யல. ஏன்? ஒரு காரியம் சொல்றேன். ஒரு நாள் ஒரு தகப்பன் தன் மகனை சந்திர ரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர் பிக்ஸ் ஒருவனை அழைத்து வருகிறார் இயேசுவினிடத்தில். இயேசு இல்லை. உடனே இயேசுவின் சீடர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சீசர்களிடத்தில் பையனை கொண்டு வந்து அவர்களிடத்திலே சொல்லுகிறார், ஐயா, என்னுடைய பிள்ளைக்கு சில வருடங்களாக இருக்கிறது, நீரிலும் நெருப்பிலும் அவன் விழுந்து விடுகிறான், தயவாக நீர் அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று கேட்க. உடனே சீடர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? சுகமாக்க முடியவில்லை. அந்த அப்பனை பயங்கரமா சம்மதிக்கணும். அவனுக்கு பயங்கர கடுப்பு. என்னன்னா படுவாய் போயிருங்க, 1.5 வருஷம் அவர் கூட இருந்து எல்லாத்தையும் தின்னு 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 ஒன்னும் வாங்காம இருக்காங்க, கண்டிப்பா போட்டு கொடுக்கணும்னு தீர்மானிச்சு இப்ப இயேசு தனித்து ஜெபித்து விட்டு இறங்கி வருகிறார். அவரிடத்துல பையனை கொண்டு விட்டு என்ன சொல்லி இருக்கணும்? ஐயா, என் பிள்ளைக்கு முடியல, அவர்களை நீர் சுகமாக்கணும், அப்படித்தான் சொல்லி இருக்கணும். ஆனா இவன் என்ன சொன்னா, நான் என் பையனுக்கு முடியல, நான் சுகமாக்குறதுக்கு வந்தேன்,
நீ ஒரு 12 பேரை போட்டு சோற போடுறீர, இவங்கள்ட்ட கொண்டு விட்டேன், இவங்களால முடியல, அதனால உம்மை தேடி வந்தேன்னு போட்டு விட்டாங்க. உடனே இயேசு அவர்களை என்ன செய்தார்? எதுவரைக்கும் உங்கள் மேல் பொறுமையாய் இருப்பேன். கடிந்து கொண்டார். கடிந்து விட்டு பையனை சோமாக்கி அனுப்பிட்டார். இது முடிஞ்சு. இது எப்ப? காலையில நண்பகல் வேளையில் நடக்கிறது. சாயந்தரத்துல இயேசுவும் சீஷர்களும் என்ன செய்யறாங்க? ஓய்வெடுப்பதற்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப பேதுரு என்ன பண்றார் தெரியுமா? அவுட்ட லைட்டா போய், ஆண்டவரே, காலையில ஒரு சம்பவம் நடந்துச்சு என்று சொல்லி பேச்சு கொடுத்து விட்டு பேதுரு கேட்கிறார், ஏன் எங்களால் இதை செய்ய முடியாமல்? நல்லா கவனிங்க, வேறு ஒருவரிடத்திலும் என்னால் இதை ஏன் செய்ய முடியவில்லை என்ற கவலை இல்லை. செய்தாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, நம்ம பாட்டுக்கு வரணும், கை தட்டணும், பாட்டு பாடணும், காணிக்க போடணும், கிடைச்ச இட்லியோ சப்பாத்தியோ தின்னுட்டு வீட்டுக்கு போகல வழிகளை பார்க்கணும். அப்படித்தான் போக்குவரத்துமாய் இருந்தார்கள். ஆனா இந்த மனுஷனுக்குள்ள மட்டும் இயேசுவால் செய்ய முடிந்தது, ஏன் என்னால் செய்ய முடியவில்லை? இயேசுவால் செய்ய முடிந்ததை ஏன் என்னால் செய்ய முடியவில்லை என்கிற ஒரு தாக்கம் இந்த மனிதனுக்குள் வருகிறது. அதனாலதான் போய் கேட்கிறார். பேதுருவுக்குள்ளே செய்ய வேண்டும் என்கிற ஆசை, கிருபை வேண்டும் என்கிற ஆசை, வரங்கள் வேண்டும் என்கிற ஆசை, தானும் இயேசுவை போல செயல்பட வேண்டும் என்ற ஆசை அந்த மனிதனுக்குள் இருந்தது. அவர்களை பார்த்து கத்தச் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்தவைகளை செய்வான் என்றார். செய்தாரா பேதுரு? செய்தாரா? இன்னைக்கு ராத்திரி தேவ சமூகத்தில் இருக்கிற நமக்கு, ஆண்டவரே, இத்தனை வருடங்கள் நான் சபைக்குள் இருக்கிறேன், ஆவியில் நிரம்புகிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், சபையில் ஒருவனாக இருக்கிறேன், ஏன் இந்த கிருபை வரங்கள் என்னில் இருந்து வெளிப்படவில்லை? இத்தனை வருடங்கள் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களை கொண்டு நடக்கும் அடையாளங்கள் யாவன? ஊழியர்களை கொண்டு அல்ல, சுவாசிக்கிறவர்களை கொண்டு. நான் இன்று ராத்திரி கேட்கிறேன், நீங்கள் ஏன் அப்படி ஆகக்கூடாது என்று, நீங்கள் ஏன் அப்படி ஆகக்கூடாது என்று. யாரோ ஒருவர் அற்புதம் செய்ய தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கிற நாம் ஏன் அதை செய்ய முடியாது என்று கேட்கிறேன். இன்றைக்கு ராத்திரி ஆவியானவரை பார்த்து, தகப்பனே, அந்த கிருபை, அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த பிரசன்னம், அந்த வரம் இந்த ராத்திரி எனக்கு கொடுக்கப்படுமானால் நானும் உமக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ஏதாவது கர்த்தருக்காய் செய்வனே. நானும் வியாதிப்பட்டவர்களுக்காக சுகம் கொடுக்க ஜெபம் பண்ணி ஊழியத்தை செய்வன. நான் தேவனுடைய வரங்களும் கிருபைகளும் அவர்களை தேவனுடைய சித்தத்தை அறிய வைத்தது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? விரும்புகிறோமா? இந்த இரவு விரும்புகிறோமான்றேன். அல்லேலூயா. பிரசங்கம் நல்லா இருக்குன்னு உங்க மார்க் ஒண்ணு எனக்கு வேண்டாம். உங்க மார்க் எல்லாம் எனக்கு வேண்டாம், அதை குப்பையில கொண்டு போடுங்க. அது எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு பிரசங்கம் நல்லா இருக்கும் நீ சொல்லாம எனக்கு தெரியும். என்ன பேசுகிறது ஆவியானவர். ஆனா ஒன்று, இன்றைக்கு ராத்திரி இந்த சத்த எல்லையில் என்னுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு மனிதனாகிலும் கிருபையை பெற்றுக் கொள்வானே, ஆனால் அதைவிட மேன்மை ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ராத்திரி இந்த மைதானத்தில், இன்றைக்கு ராத்திரி என்னுடைய சத்தையை, தென் எல்லையை கேட்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு இருக்குமானால் என் சபை தேவ சித்தத்தை அறிய நான் உதவியாக இருப்பேனே. என்னுடைய குடும்பம் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நான் உதவியாக இருப்பேனே. இன்றைக்கு ராத்திரி ஏன் என் ஆண்டவரனை நிரப்பக்கூடாது? அல்லேலூயா. இன்று ராத்திரி ஏன் என் ஆண்டவரனை நிரப்பக்கூடாது? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு முறை கூட அல்லேலூயா சொல்றீங்களா? விரும்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் சரியாக 8:40. ஒரு கணம் எழும்பினுங்கள், முடிந்தால் அடுத்த நிலைக்கு போகலாம். இப்ப எழும்பணும், ஒரு கணம் ஜெபம் பண்ணணும். இப்ப எழும்புங்க. எழும்பணும்னு பயந்து உட்கார்ந்துட்டாடப்பா. இந்த இரவு நேரத்தில் என் அன்பு சகோதரர்களே,
நம்முடைய கண்களுக்கு முன் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ லட்சம் ஜனங்கள் யாராகிலும் எங்களை விடுதலையாக்க மாட்டார்களா? யாராகிலும் எங்களுக்காக தம்முடைய வல்லமை விளங்க பண்ண மாட்டார்களா? இந்த இரவில் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் ஏன் அந்த கிருபைகளை பெறக்கூடாது? நீங்கள் ஏன் அந்த கிருபைகளை பெறக்கூடாது? நம் தேவ சித்தத்தை அறிவதற்கு நம்முடைய ஜெபம் நமக்கு உதவியாக இருக்குமானால், தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு உதவியாக இருக்கும் போராடி ஜெபிக்கிற ஜெபங்கள் ஏன் நம்முடைய தனிநபர் வாழ்வில் வரக்கூடாது? இன்று இரவில் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவனுடைய சித்தத்தை அறிய வைத்த தரிசனம், நம்முடைய முற்பிதாக்களை தேவ சித்தத்தை அறிய வைத்த அந்த தரிசனத்திற்கு காரணமாக இருக்கிற அந்த தேவனுடைய கிருபை இன்று இரவு நேரத்தில் நம்மேல் ஊற்றப்படுமானால், இன்று ராத்திரி வேளை எத்தனை பேர் சொல்லுவீர்கள், ஆண்டவரே இந்த இரவில் நான் அதை விரும்புகிறேன்? நீங்கள் விரும்புவீர்களானால், முடியுமானால் உங்கள் இருகரம் உயர்த்தி உங்கள் வானத்திற்கு நேராய் உங்கள் முகத்தை ஏறெடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து நான் பயணிப்பதற்கு அந்த ஜெப அபிஷேகம் எனக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கலாம். பவுல் தேவ சித்தத்தை அறிந்ததினால் தேவன் என்னை அந்த பகுதிக்கு ஊழியத்திற்கு அனுப்புகிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதற்கு காரணமாய் இருப்பது அவருக்குள் இருக்கிற தரிசனம், அவருக்குள் இருக்கிற வல்லமை, அவருக்குள் இருக்கிற வரம், அவருக்குள் இருக்கிற அபிஷேகம். இன்றைக்கு ராத்திரி வேளையில் இந்த மைதானத்திலே ஒரு சிலரை தேடி ஆவியானவர் வந்திருக்கிறார். இந்த மைதானத்தில் ஒரு சிலரை தேடி அவர் வந்திருக்கிறார். சகோதரனே, இந்த மைதானத்தில் ஒரு சிலரை தேடி அவர் வந்திருக்கிறார். இந்த தேசத்திற்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற சிலர் எனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசத்தில் என் வரத்தை, என் வல்லமை வெளிப்படுத்துகிற சில தேவனுடைய பிள்ளைகள் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் உண்மையாய் கண்ணீரோடு ஜெபிக்க போறீங்க? இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சிலரை தொடுகிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இரவிலே கர்த்தருடைய வல்லமை சில பிள்ளைகள் மேல் இறங்குகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் இதை சொல்லுவார் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த ராத்திரி இதை பேசுவார் என்று சொன்னால், இன்று ராத்திரி இந்த சத்த எல்லைக்குள்ளே யாரோ ஒரு சிலரை தேவ கிருபைக்குள் கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். இன்று இரவு நேரத்திலே ஆண்டவர் இந்த சத்தத்தை சொல்லுவார் என்றால், என்னுடைய சத்தத்தை கேட்கிற யாரோ சிலர் மேல் ஆவியானவருடைய கிருபை, ஆவியானவருடைய அபிஷேகம் இன்றைக்கு ராத்திரி வெளிப்பட போகிறது. அது நீங்களா இருக்கலாமே பிரதர், அது நீங்களா இருக்கலாமே சிஸ்டர். இந்த ராத்திரி வேளை ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சையோடு நீங்கள் ஆவியானவரிடத்திலே நெருங்கி ஜெபிப்பீர்களானால், அவர்கள் மேல் வெளிப்பட்ட அதே மகிமையின் சால்வை இன்றைக்கு ராத்திரி நம்மை தொடுவதை பார்க்க முடியும். உங்கள் உயர்த்தப்பட்ட கரம் உங்கள் வாஞ்சையை குறித்து விட்டது. இனி கைகளை கீழே போடுங்கள். நீங்க ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம், துதிக்கிறவர்கள் துதிக்கலாம், ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்கலாம், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையில் தேவனோடு பேசலாம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், தேவ சித்தத்தை அறிகிற அந்த ஜெப அபிஷேகத்தை என் பிள்ளைகளின் மேல் வைக்க போகிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. எஸ், கடந்த காலங்களில் நமக்குள் இருந்த அந்த அபிஷேகம் சிலருடைய வாழ்க்கையில் புதுப்பிக்கப்பட போகிறது. கர்த்தர் சிலருக்கு அதை கொடுக்க போகிறோம். வாலிப நாட்களில் இருந்த அந்த தரிசனங்களை காண்கிற தேவ கிருபை இன்றைக்கு ராத்திரி சிலருக்கு மறுபடியும் பிரகாசிக்கும் விளக்குகளாய், தரிசனம் உள்ள ஒரு தேவ பிள்ளையாய் சிலர் மேல் ஜெப அபிஷேகம், சில தேவ பிள்ளைகள் மேல் ஜெப அபிஷேகம், சில தேவ பிள்ளைகள் மேல் இன்றைக்கு ராத்திரி பலனடைந்து கொண்டிருக்கிறாங்க, பலனடைந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தின் பெற்றோராகிய நீங்கள்
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இபலவரவ கத்துரவலம் இபலா துனா கரவ ஷியாம் தலவரிவிக்கவா. அநேகரை கத்த ஒரு தீர்க்க தரிசன ஆவியினாலும், அநேகரை கத்த தரிசனத்தை பார்க்கிற அபிஷேகத்தாலும், அநேகரை கத்த ஒரு ஜெப ஆவியினாலும் இன்றைக்கு ராத்திரி தொடுகிறோம். The mighty Jesus. Glory to God. இபலபோ சந்தலப ரிபிக்கலபத்து உடரபோ சியாந்தரப ரிபிலப கத்வரபலபோ சியால. Hallelujah. இபா சந்தலா ரிபிக்கலபத்து. கடைசி நாள் இரவிலே கத்த சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். என்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவார். இன்னும் 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 உண்டு. தேங்க்யூ. அநேகர் துதிக்க துதிக்க தேவனால் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறான். அநேகர் மேல் தேவனுடைய அக்கினி, அநேகர் மேல் புதிய கிருபை. சபைகள் பலிபீடங்கள் கட்டப்பட போகிறது. சபையிலே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. தடை செய்கிற இருளை என் தேவன் கை தருகிறார். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. துதிக்க துதிக்க அபிஷேகம், துதிக்க துதிக்க தேவ கிருபை. அற்புத வல்லமை இயேசுவின் நாமத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. கிருபை கிருபை. முப்பர் வாலிபர் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. முப்பர் வாலிபர் யாவரும் அத்தனை பேரும் துதிப்பதை தரிசனம் சொல்வாரே. இயேசுவின் நாமத்தில் முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க
தரிசனம் சொல்லட்டும். தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை அநேகரை கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். நிற்க முடியாத அளவிற்கு தேவஅக்கினி தொடுகிறது. ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பிரபலமும் சங்கரமும் அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில். இழந்து போன ஜெப வாழ்க்கை அநேகருக்கு இன்றைக்கு ராத்திரி மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அநேகரை ஒரு ஜெப ஆவியினால் தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஜெப அபிஷேகம். ரிசீவ், 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 ரிசீவ். ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், ஒரு தரிசன அபிஷேகம். கர்த்தர் உன்னை எழுப்புறார், கர்த்தர் உங்களை எழுப்புறார். இன்னும் பெற்றுக்கொள், இன்னும் பெற்றுக்கொள்ளுங்க, இன்னும் பெற்றுக்கொள்ளுங்க. மைதானம் முழுவதும் தேவனுடைய அக்கினி, தேவாக்கினி, தேவாக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. அநேக தேவ ஊழியர்களை அந்த அக்கினி தொடுகிறது, தொடுகிறது. அக்கினி தொடுகிறது, அக்கினி தொடுகிறது. தேவாக்கினி தொடுகிறது, தேவாக்கினி தொடுகிறது. அநேகரை சத்த தொடுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வாலிப பிள்ளைகளின் மேல் ஊழிய தரிசனம், ஊழிய பிள்ளைகளின் மேல் ஊழிய தரிசனம். ஊழியம் செய்கிற அருமையான பிள்ளைகளை இன்றைக்கு ராத்திரி அவருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் தொடுகிறது. The mighty touch. பலவரவ கற்றவரவ தேவலவ சியாம் கரவரவ சிரவரவ தேவ திரவரவ கற்றவரவ. எஸ், இயேசுவின் நாமத்தில் ஊழிய களத்திலே ஒரு மாற்றம் நிகழப் போகிறது. ஊழிய களத்திலே உன்னை எழும்ப விடாதபடி போராடுகிற சில பொல்லாத ஆவிகளை இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் தேவன் உடைக்கிறதை பார்க்கிறேன், உடைக்கிறதை பார்க்கிறேன். சிம்சோனின் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கினது பொழுது அவனை கட்டியிருந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது போல இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் சில குடும்பங்களிலே கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி விடுதலை, ஊழியத்தில் விடுதலை, ஊழியத்தில் விடுதலை. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது, கட்டப்பட்ட புயம் விடுவிக்கப்படுகிறது. கலகத்தின் ஆவி, கலகத்தின் ஆவி, கலகத்தின் ஆவி இன்றைக்கு ராத்திரி நொறுங்கி விடுதலை, 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 விடுதலை. தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகம். தேசத்திலே ரட்சிப்பு, தேசத்திலே ரட்சிப்பு, தேசத்தில் தேவ கிருபை. நம்முடைய சபைகளுக்குள்ளே தேவன் ஒரு மாற்றத்தை தருகிறார், மாற்றத்தை தருகிறார், மாற்றத்தை தருகிறார். வீடுகளில் மாற்றம், தொழிலில் மாற்றம், ஜீவியத்தில் மாற்றம், ஜனத்தில் மாற்றம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம்.
இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லவில்லையா? இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் என் கிருபை உனக்காய் வெளிப்படுத்துகிறேன். வானம் திறக்கப்படுகிறது. பிரிக்கப்படுகிற குடும்பங்களை பிரிக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் போ. இந்த தேசத்தில் போராடுகிற குடும்பங்களில் பிரிவினையின் ஆவிகள் விலகி போ. தேவ விடுதலை குடும்பங்களில், வாழ்க்கையில் விடுதலை, குடும்பங்களில் விடுதலை, ஜீவியத்தில் விடுதலை. என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவித்துக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இந்த இரவிலே கர்த்தருடைய வல்லமை அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறது. அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறது. ஜபமற்றவர் வாழ்க்கை அல்ல, பலனற்றவர் வாழ்க்கை அல்ல, கிருபையற்றவர் வாழ்க்கை அல்ல, தரிசனமற்றவர் வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை இன்றைக்கு ராத்திரி என் சபைக்கு தரிக்கிறார். ஓ ரியாந்தரமர், ஓ ரம சகரமலரம, ஓ ரம சந்தலரி. பலனற்று போயிருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் இன்று ராத்திரியில் அவருடைய பலத்தினால் இடைகட்டப்படுகிறார்கள். சோர்ந்து போனவர்களாக, நானும் அந்த வரங்களில் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அனுகூலமாய் இருக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னார், வேறு எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான காரியங்களை உனக்காக உன்னடிவில் செய்வேன். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், சில பிள்ளைகளின் மேல் ஒரு ஜெப அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன். ராஜாமங்களில் போராடுகிறவர்களை எழுப்புகிறேன். எப்பாப்பிராவின் ஆவி பெற்றவர்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த மைதானத்திலே சத்த எல்லையில் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரி உருவாக்கப்படுகிறார்கள். Right now. இயேசுவின் நாமத்தினால் எப்பாப்பிராவின் ஆவி தேசத்தில் தேவ சித்தம் நடப்பதற்காக போராடி ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் எழுப்பப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. உரம சந்தல அருவிக்கர ஓரி அந்தரபசிய. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி நல்லவரே, வல்லவரே, கரங்களை அசைத்து சொல்ல போகிறோம். அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னான், இன்றைக்கு இருக்கிற எந்த பலத்தோடு போ, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் நிமித்தம் அநேகரை விடுதலையாக்குவேன். இந்த இரவில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பலகீனமாய் இருக்கிற பிள்ளைகளை சுகமாக்க போகிறேன். இந்த இரவில் பாஸ்டர், நான் பலகீனமா இருக்கிறேன் பாஸ்டர். இந்த சரீர பலகீனம் என்னை மிகவும் வருத்தப்படுத்துகிறது. இந்த பலகீனத்தை நினைக்கும் பொழுதெல்லாம்
என் இருதயம் உடைகிறதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறீர்களா? இந்த இரவில் கர்த்தர் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபி என்று எனக்கு சொன்னார். இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒருவேளை உங்கள் பலகீனப்பட்ட இடங்களில் கரம் வைத்து ஜெபிக்க முடியுமானால் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். விசுவாசம் உள்ளவனாகி எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, என்னுடைய சத்த எல்லையில் என்னை இதிலிருந்து விடுவிப்பார் இல்லையே என்று வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா என்று வேதனையோடு என்னுடைய சத்தத்தை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் அவருடைய காதுகளில் விழுகிறது. அப்பா, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, அப்பா இவர்களுக்கு நீர் உதவி செய்ய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ராத்திரியில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற அத்தனை பலகீனங்களும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியே அப்பிரத்யட்சமாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. உடா ரபகத்துனி சந்தல வரிமிக்கிறவற்ற உறவளவு சீஹந்தரவருவி வீட்டுக்குள்ளே சத்துருவின் கிரியையினால் வேதனைப்படுகிற சில பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் எதிரடையாக இருக்கிற வல்லமைகளை அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பதாய் இவன் சீஹந்தரவருவி. Thank you Lord. Thank you Jesus. நன்றி தகப்பனே. தேவ கிருபை ஊழியத்தில் இருக்கட்டும். நான் நின்று கொண்டிருக்கிற மேடையின் அருகாமையில் இருக்கிற இந்த சபைக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பலிபீடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வளாகத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ மனிதனை குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. மேடையில் நின்று கொண்டிருக்கிற எங்கள் அன்பான எங்கள் வட்டத்திற்குட்பட்ட அத்தனை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். அத்தனை பேரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. அத்தனை பேருக்கும் கிருபை கொடும் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களிலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. யோவான் என்கிற ஒருவரை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட பிரகாசம் இவர்களுக்கு உண்டாவதாக. எனக்கு முன்னிருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ கிருபை இருப்பதாக, தேவ பலன் இருப்பதாக, தேவ அபிஷேகம் இருப்பதாக, தேவ பலன் இவர்களுக்கு இருப்பதாக. இன்றைக்கு ராத்திரி முதல் கர்த்தர் இவர்களை கரம் பிடித்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என்னுடைய சத்த எல்லையில் இருக்கிற அருமையான இந்த முளம் குழி தேசத்தில் இருக்கிற அத்தனை தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேசத்தாருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த சத்தங்களை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற அத்தனை பிள்ளைகளின் இரவில் உம்முடைய கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை. இடைவிடாமல் ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்தை அறிய எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. இப்ப கரங்களை உயர்த்தி கரமசைத்து ஆராதிப்போம். அல்லேலூயா ஓசன்னா. உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா.
இன்றைக்கு இருக்கிறதை பார்க்க ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணட்டும். இந்த வட்டத்துக்குட்பட்ட அத்தனை ஊழியங்களை வாழ்த்து, ஊழியர்களை, குடும்பங்களை, தேவ பிள்ளைகளை வாழ்த்து. சமாதானமாய் தேவன் உங்களை நடத்துவாராக.